நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு மிளகாயிலேயே காரமே இல்லாமல் நம்ம மிளகாயோட பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. மிளகாயை இதில் காம்பில் இருந்து கட் பண்ணுங்க. இப்போ உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த விதை தாங்க ஃபுல்லாக காரமாக இருக்கும். இந்த விதை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கனாக்கா காரம் இருக்காதுங்க. கண்டிப்பாக இது விதையை எடுத்தே ஆகணுங்க. எடுக்கலைன்னா அப்புறம் பஜ்ஜி சாப்பிடவே முடியாது. இதுபோல் எல்லா மிளகாயும் நம்ம ரெடி பண்ணிட்டு வரலாங்க. எல்லா பச்சை மிளகாயும் கீரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. 1/4 கிலோ கடலை மாவு, 2 ஸ்பூனு பச்சரிசி மாவு, சோடா உப்பு தேவைக்கேற்ப, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. மிளகாத்தூள் பத்தலினாக்க நம்ம 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கலாங்க. 1/4 கிலோ கடலை மாவுக்கு எனக்கு 400 ml தண்ணி பிடிச்சிச்சு. கரெக்டான அளவாக இருந்ததுங்க. இப்போ நம்ம மிளகாயை ஃபுல்லாக உள்ள நினச்சிக்கலாம். நம்ம எல்லா மிளகாயும் பஜ்ஜி போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எந்த அளவுக்கு நல்லா பொசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.